ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வேலைன்னா என்னோடய காலை வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோவை போடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, 2-3 நாள் ஆச்சு. என்னென்னா எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவும் போடலை, ஷார்ட்ஸும் போடல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேலைன்னு பார்ப்போம். இன்றைக்கி காலையில் நான் ஏஞ்சி சுண்டல் குழம்பு தான் வச்சேன். டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன 5 டிப்ஸுனால், நம்ம வந்து சமைக்கும் போதே கொஞ்சம் 2 பாத்திரங்க அழுக்கு பாத்திரம் இருந்தாலும் நம்ம அந்த பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் அப்புறமேட்டு தேய்க்கிறோம், இப்போமேட்டு தேய்க்கிறோம் நம்ம சொல்லக்கூடாது. சாப்பாடு செய்யும் போதே நம்ம தேய்ச்சிட்டோன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். அதுமாதிரி எண்ணெய் டப்பா நம்ம எடுத்தாலும் சரி, நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணும் போது அப்படியே ஒரு நல்ல காட்டன் துணி இருந்ததுன்னா அந்த காட்டன் துணியை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அந்த டப்பாவை அப்பயே தொடச்சி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு நாள் தனியாக போயிட்டு நம்ம டப்பா தேய்க்கணும், சமையல் கட்டை க்ளீன் பண்ணணும்னு கூடாது. அதுமாரி சமையல் செஞ்சுட்டு நம்ம எல்லா பாத்திரத்தையும் ஓரமாக வச்சுட்டு கொஞ்சோண்டு நம்ம லிக்விட்டை ஊற்றி அந்த சமையல் அடுப்பையும் கேஸையும் தொடச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னா, எந்த பொருள் எது செஞ்சாலுமே நம்ம எவ்வளோ லிக்விட் இருந்தாலும் சரி, எவ்வளோ வாசனை பொருள் இருந்தாலும் நம்ம கொஞ்சோண்டு ஒரே ஒரு சிட்டிக்கை எலுமிச்சம்பழத்தை ஊற்றி, எந்த லிக்விட்டில் எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்ல சமையல் அறையை தொடைங்க. அதே மாதிரி செவுத்து டைல்ஸையும் தொடைங்க ஃப்ரெண்ட்ஸ். பூச்சி எதுவும் அண்டாது, க்ளீனாகவும் இருக்கும். 2 டிப்ஸு. 3வது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து பொருளுங்களை எடுக்கும்போது அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜையும் நம்ம ஒரு ஒரு பொருள் எது வேணுமோ அந்த எடுக்கும்போது கொஞ்சம் சின்ன குப்பையாக இருந்தாலும் தேவையில்லாத எடுத்து தூர போட்டுருங்க. அதை நாளைக்கு போட்டுருவோம், இன்றைக்கி போட்டுருவோம்னு நினைக்காதீங்க. ஃப்ரிட்ஜையும் அதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி செய்யுங்க. 4வது என்னன்னா, நம்ம சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதே மாதிரி அந்த சமையல் அறையும் தொடச்சிடுங்க. தொடச்சி எடுத்துடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கால் வைக்கும் போது பிசு பிசுப்புன்னு எதுவும் ஒட்டாது, க்ளீனாகவும் நம்ம தரையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 5வது என்னன்னா, தயவுசெய்து நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. சமையல் அறையில் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மூஞ்சி கீஞ்செல்லாம் கழுவிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளங்க. ஏன்னா நம்ம சமையல் அறையில் தான் எல்லா பொருளுமே, காசுலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே இருக்குது. அதனால் சமையல் அறை வரும்போது நம்ம நீட்டாகவும் சுத்தமாகவும் இருந்தாலே பெரிய விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்மளுக்கு முக்கியம். இன்னொன்று வந்து என்றைக்குமே அரிசி பானையை கவுத்து போடாதீங்க. அதுமாதிரி சாப்பாட்டு பானையும் கவுத்து போடாதீங்க. அதை பாருங்கள், சமைக்கும் போதே அங்கே சாப்பாடு வேகுதா, 2 பாத்திரம் கிடக்குதா, அதை தேய்ச்சி அப்படியே கவுத்து போட்டுருங்க. அது நிறைய தேய்ச்சி வச்சு இது ஃபுல்லுமே நிறைய போட்டு வைக்காதீங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதுதான் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.